எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22. கடந்த வாரத்தில் நம்ம 21வது வசனத்தை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு 22வது வசனம். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்ம வாசித்த இந்த வசனம் எப்படி மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. பொதுவா இந்த உலகத்துல எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். கணவன் மனைவியிலே, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் வேதம் மாத்திரம் இங்கே கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. இந்த உலகம் என்ன சொல்லுன்னா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த கல்லு அப்படிங்கிறதும் ரொம்ப கேவலமான ஒண்ணுங்க, புல்லுங்கிறதும் ரொம்ப கேவலமான ஒண்ணு. அப்படித்தானே? ஏன் உலகம் அதுக்கு இந்த புருஷன்மார்களை ஒப்பிட்டு பேசி இருக்குன்னு தெரியல. நீ கல்லை கட்டிட்டு வந்தாலும் என்னதான், புருஷனா போயாச்சு, வேற வழியே கிடையாது. புல்லா இருந்தாலும் வேற வழி இல்லை, அந்த புருஷனா போயாச்சு. ஆனா வேதம் அப்படி சொல்லல. இங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை. எப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவுக்கு எப்படி சபை கீழ்ப்படுகிறதோ, சர்ச்சு சபை எப்படி கீழ்ப்படுகிறதோ அதே போலதான் மனைவிகளும் தங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் எழுதி வச்சுட்டாரு. அப்ப நமக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். இங்க கணவன்மார்கள் அதிகமா இல்லாதனால அவங்களுக்கு அந்த இது தெரியாது. ஓ அப்படியா, அப்ப இவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போலவே என்னுடைய மனைவி எனக்கு கீழ்ப்படியணுமா? ஆமா, அப்படித்தான் வேதம் எழுதி இருக்கு. மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் இதுல இன்னொரு சூட்சகமான உள்ள ஒரு வார்த்தை அடங்கி இருக்கு. கணவன் யாரை போல இருக்கணும்? கிறிஸ்துவை போல இருக்கணும். உண்மைங்களா? கிறிஸ்து எதற்காக சபையை தனக்கு கீழ்ப்படிய செய்கிறார் என்று சொன்னால், அவர் கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய குணாதிசயம், அவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தல், அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் செய்ததுனாலதான் சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. இப்ப அதே போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை போலவே இருந்தா மாத்திரம்தான் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியலாம். கணவன் அந்தி கிறிஸ்துவா இருந்தாருன்னு கேட்கவே தேவையில்லை, உடைச்சு நாம சொல்லிடலாம். கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு வேதாகமத்தை தவறாய் போதித்து அநேகர் இதுல லாபம் சம்பாதிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம்தான் சொல்லுது கல்லானாலும் கணவன். அதுக்காக நீங்க வீட்டுல போய் சண்டை போடாதீங்க. நீ இப்படி இருக்கிற, என்ன செய்ய வேண்டும்? இங்க வேதத்துல கொஞ்சம் ஞானமா யோசித்துக் கொள்ளலாம். கணவனோடு நம்ம எல்லா விஷயத்திலும் அனுசரித்து செல்ல வேண்டி இருக்கிறது. எதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை போல அவர்கள் எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்து என்ன சொல்லுவார்? கிறிஸ்து எதை எதிர்பார்ப்பார்? கிறிஸ்து எதை விரும்புவார்? கிறிஸ்து என்னுடைய கணவனாக இருக்கும் பட்சத்திலே அவர் நமக்கு கணவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு மணவாளன். நாம் யாருங்க? மணவாட்டி என்று பின்னால வேதம் தெள்ள தெளிவாய் விளக்குகிறது. அப்ப கிறிஸ்து என்னிடத்துல என்ன சொன்னால் நான் அதற்கு கீழ்ப்படிய முடியும்? கிறிஸ்து என்னை பார்த்து பொய் சொல் அப்படின்னு சொல்ல மாட்டாரு, அடுத்தவனை ஏமாற்று அப்படின்னு சொல்ல மாட்டாரு. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அவர் முதலாக விட்டு கொடுப்பாரு. அவர் கீழே இறங்கி வருவார், அவர் அன்பு செலுத்துவார். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறது. அதை போலதான் ஒரு வீட்டிலேயும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இது ரட்சிக்கப்பட்ட இருவருக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள். சில இடத்துல கணவன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், அல்லது மனைவி ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ஒருத்தரவங்க மாத்திரம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அங்க இது செல்லுபடி ஆகாது. அங்க போய்கிட்டு நம்ம இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது.
ரட்சிக்கப்படாத காரியத்தை குறித்து இது பேசல. ஒரு கர்த்தருடைய குடும்பத்தை குறித்து தான் இந்த வசனம் பேசி கொண்டிருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்படாத இடத்துல நான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப கடினம். அந்த காரியத்தை, அந்த சங்கடங்களை நாம் அனுபவித்து தான் ஆகணும். அது உண்மையாகவே வேதனை தான். சரியாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படாமல் இருந்து மனைவி ரட்சிக்கப்பட்டாயிற்றுன்னு சொன்னா அது ரொம்ப மோசமான விஷயம். சபைக்கு செல்ல முடியாது, அதற்கே தடைகள் வரலாம், மற்ற எல்லா காரியத்துக்கும் தடை வரலாம். அப்ப வேதம் சொல்லுகிறது, நீங்க ஜெபத்துல ரொம்ப உறுதியா தரித்திருக்கணும், ரொம்ப அதிகமா ஜெபிங்க, உங்களுடைய நடக்கை போதனையின்றி நடக்கையினாலே முடிந்த அளவுக்கு ஆதாயப்படுத்துங்க. இதே போலதான் மனைவி ரட்சிக்கப்படாம கணவன் ரட்சிக்கப்பட்டால் ஒரு சில இடங்கள்ல பரவாயில்லை, சபைக்கு செல்லுவதற்கு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை. இருந்தாலும் அப்படிப்பட்ட இடங்கள்ல கூட மனைவிகள் தடை செய்ய முடியும். ஆனா ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை. ஆனா இங்கு நம்ம வாசிக்கிற வசனம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, ரட்சிக்கப்பட்ட கணவன், ரட்சிக்கப்பட்ட மனைவி. அப்ப மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் கணவன் கிறிஸ்துவை போல இருந்தாகணும். அதனாலதான் அடுத்த வசனத்துல வேதம் சொல்லுகிறது, 25வது வசனத்துல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்ப அடுத்த வசனத்துல தெள்ள தெளிவாய் ஆண்டவர் விலக்கி வைத்திருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை போல அன்பு கூறுங்கள். அன்பு கூறுதல்னா என்ன? அதற்கான விளக்கம் எங்க போட்டிருக்குன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே போடப்பட்டிருக்கிறது. கேட்டதையெல்லாம் நினைத்ததையெல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு பேர் அல்ல அன்பு கூறுதல். அங்க தெளிவாய் விளக்கப்பட்டிருக்கிறது. அன்பு கூறுதலுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அன்பு தீமையை கூட சில சமயத்துல சகிக்காது, அன்பு பொறாமைப்படாது, அன்பு சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். இப்படிதான் அந்த 1 கொரிந்தியர் 13ல நம்ம வாசிக்கிறோம். ஒரு சில இடங்கள்ல மனைவிக்கு அடிமையாக போகக்கூடிய நிலைமையில கணவன்மார்கள் இருப்பாங்க. அப்படி வேதம் சொல்லவில்லை, அவர்களிடத்துல அன்பு கூறுங்கள். அப்ப அன்பு கூறுதல்னா அடிமையாக போவதல்ல. அன்பு கூறுதலுக்கான விளக்கம் 1 கொரிந்தியர் 13 எடுத்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் அன்பு கூர்ந்ததுனால? அவருடைய முக்கியமான நோக்கம் அன்பு கூறுதல். அதன் மூலமா என்ன சாதித்து கொண்டார்? அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. முதல்ல 25வது வசனத்துல, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அன்பு கூறுதலுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, நான் சபையை நேசிக்கிறேன். கிறிஸ்து சொல்லுங்க, நான் சபையை நேசிக்கிறேன். ஏன்? சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக நேசிக்கிறேன், அதை சுத்தப்படுத்துவதற்காக நேசிக்கிறேன், அதை சரி செய்வதற்காக. அதே போலதான் ஒருவர் இன்னொருவரிடத்துல நேசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியை நேசிக்க ஒரே ஒரு காரியம்தான் மனைவியின் இடத்துல அவர் அதை செயல்படுத்துகிறார், எப்படியாவது பரிசுத்தம் உள்ளவளாய் நான் மாற்ற வேண்டும். நினைத்த காரியத்தை எல்லாம் வாங்கி கொடுத்து அதல்ல, அவளை சுத்தம் உள்ளவளாக பரிசுத்தம் உள்ளவளாக கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாண்டமாக நான் மாற்ற வேண்டும். அதற்காக தான் நான் அன்பு கூறும். கிறிஸ்து சபையை நேசிக்கிறது சபையில் இருக்கிறவங்களை பணக்காரர்களை மாற்றுவதற்கல்ல. இங்க வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கிறிஸ்து ஏன் சபையில் அன்பு கூர்ந்தார்? சபையை நான் பரிசுத்தப்படுத்துவதற்காக நான் அன்பு கூர்ந்தேன்னு சொல்றாரு. அதனால இன்றைக்கு இந்த அன்பு கூறுதல் அப்படிங்கிறது தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எப்படி அன்பு கூறும்? ஒருவரை நேசிக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாலும் சரி, அவங்களுக்கு என்னனாலும் சரி, அவங்களுக்கு என்ன பிடிச்ச இருக்கோ அதை எல்லாம் செய்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அதுதான் அன்பு கூறுதல். வேதம் அப்படி சொல்லவில்லை. கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுதல் நமக்கு பிடித்தமானதை செய்ய அல்ல, நமக்கு எது தேவையோ அதை செய்வதற்காக தான் தேவன் என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறார். எனக்கு என்ன தேவை எனக்கே தெரியாதுங்க. உண்மை அதுதான். ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்திருக்குன்னு வைத்தீங்க, அந்த குழந்தைகிட்ட போய் கேளுங்க, உனக்கு என்ன தேவைன்னு கேட்டு பாருங்க, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதுக்கு என்ன தேவையோ அதை சரியாக செய்யறீங்க. கொஞ்ச நாள் வளர்ந்து வந்தாச்சு, இப்ப ஒரு 5 வயது ஆயிடுச்சு. 5 வயது குழந்தைகிட்ட நீங்க போய் கேளுங்க, உனக்கு என்ன தேவைன்னு. எனக்கு முட்டாய் தான் தேவைன்னு சொல்லும். ஆனா நீங்க
ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறீங்க, அது தேவையா? ஆனா தேவைன்னு சொல்லி நீங்க எல்லாவற்றையும் செய்கிறீங்க. ஆனா குழந்தைக்கு தெரியாது. +2 படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட நீங்க உனக்கு என்ன தேவை? நல்லா நான் ஓடி ஆடி விளையாடணும். இல்ல, இப்ப நீ நல்லா படிச்சாதான் பின்னாடி நல்லா இருக்க முடியும். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு குழந்தைக்கு தனக்கு என்ன தேவைங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அது போலதான் கிறிஸ்து சபையை நேசித்தார். என சபைக்கு பிடிச்சமானதை செய்யறதுக்கல்ல, சபைக்கு எது தேவையோ அதை செய்வதற்கு. சபை என்று சொன்னால் நாம தான். அப்ப எனக்கு என்ன தேவை? எனக்கு எதுவுமே தெரியாது. நானும் எப்படி இருக்கிறேன்னா குழந்தையை போலதான் இருக்கிறேன். அப்ப தேவன் என்னை பார்த்து பார்த்து செய்கிறார். உனக்கு இந்த நேரத்துல இது தேவை. உலக பிரகாரமான பொருளாதார காரியத்தை குறித்து பேசல, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறோம். தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் நான் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு முதல் தேவையை அவர் பூர்த்தி செய்கிறார். என்னை மனிதனாக மாற்றுகிறார். என்ன பிரதர், நான் மனிதனா தானே இருக்கிறேன்? இல்ல, அதான் ஒரு எழுத்தாளர் இப்படி எழுதினார். எப்படிப்பட்ட மனிதர்களையும் நாங்கள் அரசியல்வாதிகள் ஆக்கி விடுவோம், ஆனால் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளையும் நாங்கள் மனிதனாக மாற்ற முடியும். புரியுதா? அது அவங்களுக்கு இல்லைங்க, தேவன் நம்மை பார்த்துட்டு நம்ம அற்புதமா தான் படைச்சு வச்சிருந்தாரு. ஆனா நாம மனிதன் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து கீழே விழுந்து போயிட்டோம். என்ன நிலைமைக்கு விழுந்து போயிட்டோம்? மனிதனுக்கு அடுத்த நிலைமை ஒண்ணு, விலங்குகள். நாம விலங்குகளா போயிட்டோம். ஒரு விலங்குக்கு இன்னைக்கு உலகத்துல என்ன தேவை? 3 நேரம் சாப்பாடு, நினைச்ச இடத்துக்கு போறது, நினைச்ச இடத்துக்கு வர்றது, தனக்கு எது பிடிக்குதோ அதை செய்யறது, எதை குறித்தும் கவலைப்படாம இருக்கிறது, என்ன வேண்டுமானாலும் செய்வது, அடுத்தவங்களை எளிதில் காயப்படுத்துவது, கடித்து குதறுவது. ஒரு விலங்குக்கு அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரே ஒரு வித்தியாசம் தான். மனிதன் ட்ரெஸ் போட்டிருக்கிறான், அது ட்ரெஸ் போடலைங்க. இவன் இதை எல்லாத்தையும் செய்யறான். யாரை வேண்டுமானாலும் அவன் கடித்து குதற முடியும், எரிச்சல் படுத்த முடியும், தன்னுடைய தேவைக்காக அடுத்தவனை கொலை கூட செய்ய முடியும். குழந்தைகளை கூட என்ன பண்ண முடியும்? கொலை செய்ய முடியும். அடுத்த வீட்டு குழந்தைகள் இல்ல, தான் குழந்தையே என்ன பண்ண முடியும்? கொலை செய்ய முடியும். அதே குழந்தை வளர்ந்து வந்து பெத்தவனையும் கொலை செய்ய முடியும். இது எதுவுமே இந்த உலகத்துல நடக்காத காரியமே இல்லை. இந்த உலகத்துல நடக்காத தவறு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? நீங்க இந்த பூத கண்ணாடியை வச்சு பார்த்தா கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. விலங்குகள் கூட அந்த அளவுக்கு தவறு செய்திருக்காது. அவ்வளவு பாவங்களை மனிதன் செஞ்சிருப்பான், அவ்வளவு தவறுகள். இந்த விலங்கு ஏதாவது ஒண்ணு கூட சண்டை போடும், கொஞ்ச நேரத்துல அதை தன்னை விட பலசாலியா தெரிஞ்சா அப்படி தப்பிச்சு ஓடிடும், அவ்வளவுதான், அந்த பக்கம் திரும்பி வரவே வராது. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. தன்னை விட பலசாலியின் இடத்துல சண்டை போட்டு தோற்று போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்ப ஓடிடுவான். அந்த பக்கம் போய் வாழ்நாள் முழுவதும் அதை நினைத்து அதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன செயல்படலாம், காசு சம்பாதித்து ஆளை விட்டு அடிக்கலாமா, இந்த காரியத்தை அவனால செய்ய முடியும், அடுத்து அவன் இந்த காரியத்தை செய்ய முடியும். இப்படி ஒரு நாடே சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. என்றைக்குமே அந்த குரோதம் என்பது நிக்கவே நிக்காது. விலங்குகள் இடத்துல அப்படி இல்லை. இப்ப நம்மை காட்டிலும் அவைகள் எவ்வளவோ பரவாயில்லைங்கிற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற மனிதனை ஆண்டவர் நேசித்தார். அப்ப நேசிக்கிறாருன்னா பிடிச்சதெல்லாம் கொடுப்பதற்கு அல்ல. மனுஷன்ட்ட போய் கேட்டா உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு இந்த அவன் சாகணும், இங்க நான் ஜெயிக்கணும், இந்த இடத்துல நான் அவனை தோக்கடிக்கணும். படிக்கிற பிள்ளைகிட்ட நீ என்ன பண்ணணும்? அவனுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். ஏன் ஃபர்ஸ்ட் மார்க் இருந்தா எல்லார காட்டிலையும் நான் நம்பர் 1 இருக்கணும். நல்லதுதான். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சு நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு யாருக்குமே ஆசை இல்லை. அதாவது ஒரு நல்ல படிக்கிற பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 12வது பாடத்தை எல்லாம் நல்லா நான் படிச்சு இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதானே இன்னைக்கு, அதற்காக தானே நம்ம போய் சேர்ந்துருக்கிறோம் ஸ்கூல்ல. எங்கேயுமே போட்டி, பொறாமை, விரோதம், கலகங்கள், குரோதங்கள்,
இப்படி அதிகமாயிருச்சு. அப்ப இந்த சூழ்நிலையில தான் தேவன் என்னை நேசிக்கிறார். எதற்காக நேசிக்கணும்? இதையெல்லாம் என்னிலிருந்து நீக்கி போடுவதற்காக நேசிக்கிறார். என்னிலிருந்து இதை மாற்றுவதற்காக. அதனாலதான் இங்க வேதவசனம் சொல்லுகிறது, ஏன் நேசித்தார்? 26வது வசனத்துல, அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அதற்காக ஜீவனையே கொடுத்துட்டார். ஏன்? சுத்தமாக வேண்டும். அப்ப இதை அவர் அப்படியே குடும்பத்துல ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினிடத்துல ஏன் நேசத்தை செலுத்த வேண்டும், ஏன் அன்பு செலுத்த வேண்டும்? வேற எந்த, மனைவிக்கு பிடிச்சதை செய்வதற்காக அல்ல, மனைவியை பரிசுத்தம் உள்ளவளாக மாற்றுவதற்காக, சுத்தமுள்ள மனிதனாக மாற்றுவதற்காக. அப்போ ஒரு கணவன் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், கணவன் அதற்கு முன்பதாக யாராக மாறி இருக்கணும்? கிறிஸ்துவை போல மாறி இருக்கணும். இந்த சத்தியம் அதை தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதனாலதான் அப்படி சொல்லிட்டு 28வது வசனத்துல, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அப்ப கிறிஸ்து தன்னை எப்படி நேசித்தாரோ அதே போலதான் நம்மையும் நேசித்திருக்கிறார். கிறிஸ்து எப்படி சுத்தமானவராக இருந்தாரோ அதே போலதான் சபையும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்னில் நிறைவேறி இருக்கா? சபையில நான் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவினுடைய நோக்கம் அது என்னில் நிறைவேறி இருக்கிறதா? அடுத்து வீட்டில நான் கிறிஸ்துவை போல இருக்கிறேன். கணவன், அதாவது சபைக்கு எப்படி கிறிஸ்து தலையா இருக்கிறாரோ அதே போலதான் மனைவிக்கு கணவன் தலையா இருக்கிறார். கணவனுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா? இது எல்லா இடத்துலயும் வீட்டுல அதை செயல்படுத்திட்டோம்னு சொன்னா சபையிலேயே அது வந்துருங்க. ஒரு சபை அற்புதமாய் செயல்பட ஆரம்பித்தது என்று சொன்னால் ஒரு ஊரே மாறுங்க. முதல்ல நம்மளுடைய வீடு, அடுத்து சபை. பொதுவா உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பாலில ஒரு துளி விஷம் விழுந்துச்சுன்னு சொன்னா அந்த ஒட்டுமொத்த பாலுமே அது என்ன பண்ணாயிரும், என்ன கெடுத்து போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கிறிஸ்தவ வேத ஆகமத்துல இது சற்று வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அநீதி நிறைந்த உலகத்துல ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இருந்தா அந்த அநீதி நிறைந்த உலகத்துக்கே அவன் ஒளியா வாழ முடியும். அதனாலதான் வேதம் உப்பை உதாரணமாக நமக்கு வைத்திருக்கிறது. நீங்கள் யார் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சமையல்ல இருக்கிறதுல குறைவாக பயன்படக்கூடிய ஒரு ஐட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா உப்பு தான். மாசத்துக்கே ஒரு பாக்கெட் வாங்கினா கூட போதும். அரிசி அப்படி இல்லை, மாசத்துக்கு 10-15 கிலோ வாங்கி ஃபுல் கட்டு கட்டணும் நம்ம. உப்பு அப்படி இல்லை. அப்ப கிறிஸ்தவர்களை தேவன் அரிசிக்கு ஒப்பிடல, உப்புக்கு தான் ஒப்பிட்டு வைத்திருக்கிறார். என்னன்னா ஒரு கிறிஸ்தவன் இருந்தா போதும் இந்த திருப்பூருக்கு, ஒரு உண்மையான கிறிஸ்தவன். நிறைய கிறிஸ்தவங்க நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம், இல்லை, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்துவை போலவே வாழக்கூடிய ஒரு மனிதன் இருந்தா போதும். இந்த உலக, அதாவது இந்த திருப்பூர் பட்டணத்திற்கே அவன் போதுமானவன். பூவோடு சேர்ந்து எதுவும் மணக்குங்க, பூவோடு சேர்ந்து அதோடு இருக்கிற நாரும் மணக்கக்கூடிய ஒரு காரியம் தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்கணுங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துல இருந்தான் என்று சொன்னால் அவன் போதுமானவன், இந்த உலகத்திற்கே போதுமானவன். நம்ம தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் நோவா காலத்துல அத்தனை ஜனங்கள் இருந்தா கூட ஒரு நோவா எனக்கு போதுன்னு எடுத்துக்கிட்டாரு. வீட்டுல 10 லாரி மண்ணை கொண்டு வந்து நான் இறக்குறேன், எவ்வளவு வேணா வீடு கட்டிக்கலாம், ஆனா பக்கத்துல ஒரே 1 கிலோ தங்கத்தை அங்க வச்சிருக்கிறேன். 10 லாரி மண்ணு, 1 கிலோ தங்கம், எதை நீங்க எடுப்பீங்க? ஞானம் உள்ளவங்களா நாம இருந்தோம்னு சொன்னா நம்ம பொண்ணை தான் எடுப்போம்.
தங்கத்தை தான் எடுப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் இதனால எந்த ஒரு தகுதி இது கிடையாது. இதை கம்பேர் பண்ணும்போது அப்போ ஒட்டுமொத்த உலகத்திலையும் தேவன் பார்க்கிறாரு, எனக்கு ஒரு நோவா போதுன்னு எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவர் எப்பொழுதுமே தங்கத்தை தான் எதிர்பார்க்கிறாரு, தகரத்தெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அப்ப இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நாம ஒன்றை சிந்தித்திருக்கிறோம். கிறிஸ்து எப்படி சபையில அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாமும் நம்மளுடைய குடும்பத்துல அன்பு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி என்னுடைய மனைவி என்னைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். என்னுடைய மனைவியை நான் எதற்காக நேசிக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவளாய் மாற்றுவதற்காக நான் நேசிக்க வேண்டும். இதைதான் நம்ம கற்றுக்கொண்டோம். அதனாலதான் 29வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஒரு கணவன் மனைவி உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது இவர்கள் ஒரு கணவன் ஒரு மனைவியை விரோதிக்க முடியாது. அப்ப சில இடங்கள்ல ரட்சிக்கப்பட்ட வீட்டுல 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எப்படி விவாகரத்து எப்படி வருது? இது சாத்தியமா? தேவன் சொன்னது போல நாம நடக்கும் பொழுது அங்க என்ன சாத்தியம் இல்லைங்க? விவாகரத்து சாத்தியம் இல்லை. பல இடங்கள்ல அது சாத்தியமா இருக்கிறது. சில இடங்கள்ல ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட போர்வையில வேண்டுமானாலும் இருக்க முடியும். அப்படிப்பட்டவங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களை குறித்து பேசுகிறோம். ஏன்னா இவரிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இவங்களிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இருவருமே ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் இருக்க முடியும். அங்கு விவாகம் ரத்தாக முடியாது, வாய்ப்பே இல்லை. அதனாலதான் தன்னுடைய சொந்த சரீரம் என்று மனைவியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எப்படி அதை பகைக்க முடியும், விரோதிக்க முடியும்? கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 30வது வசனம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். எல்லாமே கிறிஸ்துவோடவே ஒப்பிட்டு பேசுகிறார். கிறிஸ்து எனக்கு தலையா இருக்கிறார், நான் அவருடைய அவயவமா இருக்கிறேன். அதே போலதான் குடும்பத்துல கணவன் மனைவி உறவு முறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 31வது வசனம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இதுதான் வேதாகமத்துல கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு புரிந்துவிடும். இந்த உலகத்துல அப்பா மகன்கிற உறவு முதலாவது வந்துச்சா, கணவன் மனைவிங்கிற உறவு முதலாவது வந்துச்சா? இந்த கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்ததா? அப்படிங்கிற மாதிரி அம்மா மகள் அப்படிங்கிற உறவு நம்மளுடைய குடும்பங்கள்ல, அதாவது இன்றைக்கு முதலாவது இருக்கிறதா, கணவன் மனைவிங்கிற ஒரு உறவு முதலாக தோற்றுவிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது முதல்ல அப்பா மகன், அப்புறம் அம்மா மகள், அதுக்கு அப்புறம் தான் என்னவே வருது, திருமணம் என்கிற ஒன்று வருது. ஆனால் வேதாகமும் உலக தோற்றத்திற்கு முன்பதாக அப்பா மகன் இந்த உறவே கிடையாதுங்க. முதல் உறவே என்னதான்? திருமணம் தான். முதல்ல தேவன் ஆதாமையும் படைச்சிட்டாரு, ஏவாளையும் படைச்சிட்டாரு. முதல் உறவு என்னது? திருமண உறவு. அததான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்ப நம்மளுடைய உறவு எங்க முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளாக. ஏன்னா இயற்கையாகவே ஒரு அப்பாவுக்கு மகனா இருக்கக்கூடியவருக்கு ஒரு பந்த பாசம் ஒட்டிக்கணும், அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்ப பிரச்சனை நிறைய இடத்துல வருது, அதை நான் சொல்லல. ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும், ஏனென்றால் அந்த அம்மா மகள் பாசம் அங்க இருக்கும், அதெல்லாம் அங்க முக்கியம். இருவரும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருக்கிறாங்க, 2 பேரையும் ஆண்டவர் கொண்டு வந்து இணைக்கிறார். அந்த உறவு தான் இவை எல்லாவற்றுக்கும் மேலன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அப்பா மக உறவை காட்டிலும், மற்ற வேற எந்த உறவை காட்டிலும், பெற்றோர்கள் பிள்ளைகள் இது எல்லாவற்றை காட்டிலும் கணவன் மனைவிங்கிற உறவு தான் நம்பர் 1. அதனாலதான் தேவன் முதல் உறவாக அதை படைத்தார்.
முதல்ல திருமணம் தான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அப்பா மகள் மகன் என்கிற ஒரு உறவே வந்தது. அப்ப எந்த அளவுக்கு, அதனாலதான் விவாக மஞ்சம் என்பது யாவருக்குள்ளும் கனமாய் இருப்பதாக அப்படின்லாம் வேதவசனம் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த திருமணம் என்கிற ஒரு காரியம் எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. வேதாகமும் கூட கிறிஸ்துவை எனக்கு மணவாளனாக காண்பிக்கிறது, என்னை திருமணம் செய்ய போகக்கூடிய ஒருவராக காண்பிக்கிறது, சபையை மணவாட்டியாக காண்பிக்கிறது. ஏன்னா அந்த உறவு ஒரு அற்புதமான ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப். அதனால அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தகப்பனை தாயை விட்டு அவங்க என்னவா இருப்பாங்க, பிரிந்திருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்ப நம்மளுடைய குடும்பத்துல ஒருவேளை என்னுடைய மகளுக்கோ என்னுடைய மகனுக்கோ திருமணம் நாம் செய்து வைப்போம் என்று சொன்னால், அவங்க ஒரு தனி குடும்பம் என்கிற ஒரு எண்ணம் பெற்றோர்களுக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும். அப்படி இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த குடும்பத்தையும் நான் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஏற்கனவே நான் ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு குடும்பத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப என்னுடைய மகளையோ என்னுடைய மகனையோ திருமணம் செய்து வச்சு அந்த குடும்பத்திற்குள்ளாகவும் நான் என்ன பண்ணுவேன், மூக்கை நுழைப்பேன். இதுதான் நிறைய இடங்கள்ல பிரச்சனை வருது. அதுவும் முக்கியமா இது ஃபாரின்ல எல்லாம் வந்த பிரச்சனை கிடையாது, வெளிநாட்டுல எல்லாம். நம்முடைய ஊர்ல தான் அதிகமான பிரச்சனை. இந்த தென்பாகத்துல அந்த மாமனார் மாமியார் அப்பா அம்மா இவர்கள் தான் அந்த புதிதாய் திருமணமான குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. புதிதாய் திருமணமானவங்க அந்த குடும்பத்தை நடத்த மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் எழும்பி பயங்கரமான சோர்வு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கற்றுக்கொள்ளுவாங்க, ரைட்டு. அதற்கு முன்பதாக பெரியவங்களே ஞானமாய் நடந்து கொள்ளணும். அப்ப நம்முடைய சபையில புதிதாய் திருமணம் ஆனவர்களுக்கும் அந்த குடும்பத்தை நடத்தி வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இதை நம்ம ஒரு ஆலோசனையாகவே நாம சொல்லணும். நான் சில இடங்கள் இப்படி எனக்கு ஒரு யோசனை வரும், சில கேஸ் ஸ்டடியே இவங்களுக்கு வைக்கணும். இப்ப புதிதா திருமணம் ஆயிருக்கிறாங்க, கணவன் இந்த பக்கம் நிப்பாட்டிடணும், மனைவி இந்த பக்கம் நிப்பாட்டி. கணவன்கிட்ட ஒரு சிச்சுவேஷன் கேள்வி, சூழ்நிலை கேள்வி. திருமணம் அப்பதான் ஆயிருக்கு, கணவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறோம். தம்பி, பிரதர், இப்பதான் உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. உதாரணத்திற்கு இன்றைக்கு சாயங்காலத்துல உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க போகணும். திடீர்னு உங்க மனைவி சொல்றாங்க, என்னங்க நானும் கூட வர்றேன், என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்க, சரி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டீங்க. உங்க அம்மா உங்களை தனியா பார்த்து, டே இன்னைக்கு மழை அதிகமா வர்ற மாதிரி இருக்கு, உன் மனைவியை மட்டும் கூட்டிட்டு போயிடாத, நீ போறத என்ன பண்ணு, நீ போய்க்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க இப்ப என்ன முடிவெடுப்பீங்க? இவர் கூட்டிட்டு போனா, ஏன்னா நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் மழை வருதுன்னு சொல்லி, நீ என்னையும் மீறி, ஓ அப்ப வந்த உடனே ஏதோ ஆரம்பிச்சுட்டா. இவங்க கூட்டிட்டு போகலன்னா, இப்பதான் கல்யாணம் ஆகிருக்கு, நான் ஒரே ஒரு நாள் தான் கூட்டிட்டு போகுதுன்னு இப்பவே இவர் என்னை கூட்டிட்டு போகலன்னு சொன்னா, இப்ப என்னைக்குதான் இது, அப்ப பின்னாடி நான் ரொம்ப பிரச்சனைக்குள்ள நான் போயிருவேன் மனைவி நினைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன முடிவெடுப்பீங்க? தெரியலையா? வெரி குட். இவரே என்ன பண்ண முடியாது, நான் என்னை ஆளை விடுங்க, நான் ஃபங்க்ஷனுக்கே போகல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல டெய்லி நடக்குதுன்னு வைங்க, இதனாலதாங்க பிரச்சனை வருது. சாதாரண விஷயம். இவங்க ஒரு நன்மைக்காக சொல்றாங்க, மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு நன்மைக்காக சொல்லுவாங்க. இவங்க அப்ப நாங்க போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அப்படின்னு இவங்க எடுத்துக்க முடியும். ஆக மொத்தத்துல இப்படி சின்ன சின்ன விஷயம் பெருசா பூதாகரமாகி பயங்கரமான சண்டை வந்து கிடக்கும். நான் ஒண்ணு யோசித்தேன், அப்ப இந்த கணவன் மனைவி பெற்றோர்கள் மாமனார் மாமியார் இவங்களுக்கு எந்த அளவுக்கு நாம ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப இதை நாம சொல்லிட்டோம்னு சொன்னா, அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு, ஓ இந்த மாதிரி எல்லாம் சிக்கல் இருக்கா. அம்மா யோசிப்பாங்க, நான் இப்படி சொன்னா இப்படி எல்லாம் சிக்கல் இருக்கா, சரி நனைஞ்சா கூட நனைஞ்சிட்டு போட்டோம், நீ என்னமோ பண்ணுப்பா. அப்ப மனைவிக்கு இதை நம்ம சொல்லிட்டோம், ஓ இப்படி எல்லாம் கூட இருக்கா,
உங்களுக்கு இஷ்டம்னா என்னை கூட்டிட்டு போங்க, இல்லாட்டி வீட்டுல விட்டுட்டு போங்க. இந்த ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு சொன்னா பிரச்சனையே வராது. இந்த தனியா பிரிந்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. ஏன் இன்னைக்கு அப்படி போறோம்னா கருத்து வேறுபாடு. உண்மை அதுதான். எல்லாரும் அடுத்தவர்களுடைய நிலைமையிலிருந்து யாருமே யோசிக்கல. இப்ப இதுல யாரு மேல தவறு சொல்லுவோம்? யாரு மேலுமே தவறு செய்ய முடியாது. எல்லாம் அவங்களுடைய நன்மைக்காக அது ஒரு ஆலோசனையாக சொன்ன விஷயம்தான். அது இயற்கையாகவே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டுச்சு. அப்போ என்ன பண்றோம்? தனியா பிரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்குது. ஜாக்கிரதையா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. எவ்வளவோ பிரச்சனைகள் வருது. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம் குடும்பத்துல? நம்மளுடைய நான் தான் யோசித்துக்கிட்டேன். இனிமேல் திருமணம் நம்மளுடைய சபையில புதிதா ஆச்சுன்னு சொன்னா இந்த மாதிரியான கவுன்சிலிங் ஆலோசனை அவங்களை உட்கார வச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். 2 பேரையும் எல்லாரையும் உட்கார வச்சு கொடுக்கணும். வெறும் கணவன் மனைவிக்கு மாத்திரமல்ல, அவங்களுடைய பெற்றோர்கள், இன்னும் அவங்களுடைய யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் வச்சு இந்த கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். ஆனா வேதவசனம் சொல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து ஒரே மாம்சமா இருப்பாங்க அப்படின்னு. அவங்க ஒரு குடும்பம், அவங்க தனியா இருக்கிறாங்க, அவங்களாக கற்றுக்கொள்ளுவாங்க. நாம ஏற்கனவே ஒரு குடும்பமா இருக்கிற நாம் நம்மளுடைய குடும்பத்தின் ஆதிக்கத்தை அங்க செலுத்தக்கூடாது. ஆலோசனை சொல்லுவது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லப்படும். அப்படி இருந்தோன்னு சொன்னா உண்மையாவே குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. சரி, நம்ம ஜெபிக்கலாம். ஆராதனைக்கு